Hi all, welcome to KS Learning Tree channel. So, இன்னைக்கு நம்ம வந்து abacusல parts of an abacus to beats value and place value. ஸோ இது எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் அபேகஸ் டூல் அபேகஸ் யூஸ் பண்ணும்போது டூல் யூஸ் பண்ணி நம்ம அபேகஸ் சம்ஸ் போடுவோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா மென்டல் கேல்குலேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டூல் வச்சு நம்ம சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா மென்டல் கேல்குலேஷன் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனுடைய பார்ட்ஸ் என்னென்ன, அந்த டூலுடைய பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து outer line is called frame. Then this is rod. This is center unit point. This is beam or bar. நீங்க எதுனாலும் சொல்லிக்கலாம், beam சொல்லலாம் இல்லை பார்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சென்டர் யூனிட் பாயிண்ட் மீன் பண்றோம்னா ஒரு ராட்ல ஸோ ஒரு 2 ராட்ஸ் அடுத்தும் ஒரு டாட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டாட்ல சென்டரா இருக்கக்கூடிய டாட் வந்து சென்டர் யூனிட் பாயிண்ட். ஸோ அந்த 2 ராட்ஸ் அடுத்து இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து ஜஸ்ட் யூனிட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ரைட் சைட்லயும் இருக்கும். நம்ம உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ராட்ஸை மட்டும் எடுத்து நான் பார்ட்ஸ் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ யூனிட் பாயிண்ட் பண்ணியாச்சு, சென்டர் யூனிட் பாயிண்ட், பீம் ஆர் பார், ராட், ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஸோ these beams are called upper beams. ஏன்னா இந்த beams எல்லாம் upper சைட்ல இருக்கிறதுனால இது upper beams. So இந்த beams எல்லாம் lower beams. These beams are called lower beams. Lower. So இப்போ லோயர் பீட்ஸ் அப்பர் பீட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பீட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பீட்ஸ் உடைய வேல்யூஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே லோயர் பீட்ஸ்ல ஒரு ராட்லயே 4 பீட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி அப்பர் பீட்ஸ்ல ஒரு பீட் தான் இருக்கும். இப்போ இதனோட வேல்யூஸ் நம்ம வேல்யூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பிளேஸ் வேல்யூ பார்த்துடலாம். பிளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ராட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். திஸ் இஸ் 1's place, 10's place, இது 100's place, 1000's place, 10,000's place. ஸோ இந்த மாதிரி ராட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக உங்களுக்கு பிளேஸ் வேல்யூ அடுத்து போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ 1's பிளேஸ்ல ஒரு பீடோட வேல்யூ 1, லோயர் பீட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பீட்ஸும் 1 வேல்யூ, அப்பர் பீட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பீடோட வேல்யூ 5. ஸோ இப்போ ஒரு பீடோட வேல்யூ 1 அப்படின்னா இதுல 10's பிளேஸ்ல இருக்கும்போது ஒரு பீடோட வேல்யூ. So if it is in 100's place, then the bead's value is 100. If it is an upper bead, it is 500 bead value. So likewise, if it is 1,000, each bead value considered as 1,000. So இதே upper beads are 5,000. இந்த மாதிரி values வந்து add ஆகிட்டு போகும். So இப்போ நம்ம இந்த வீடியோல parts of an abacus tool பார்த்துக்கோ, place value பார்த்துக்கோ, beads value பார்த்துக்கோ. Thank you.